வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்திகா. இன்றைய முக்கிய செய்திகள். மாசி மாத பூஜை சபரிமலை கோயில் நடை திறப்பு. மாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று திறக்கப்படுகின்றது. இன்று முதல் பிப்ரவரி 17ஆம் தேதி வரை 5 நாட்கள் சபரிமலை கோயில் நடை திறந்திருக்கும். இன்று மாலை 5 மணிக்கு சபரிமலை கோயில் நடை திறந்து நெய் அபிஷேகம் பூஜைகள் நடக்கும். சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலிருந்து பும்ரா விலகல். முதுகில் ஏற்பட்டுள்ள காயம் காரணமாக இந்திய முன்னணி பந்து வீச்சாளர் பும்ரா சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இருந்து விலகல். முதற்கட்ட ஸ்குவாடில் பும்ரா பெயர் இடம்பெற்றிருந்த நிலையில் தற்போது வெளியிட்டுள்ள இறுதிக்கட்ட ஸ்குவாடில் அவருக்கு பதிலாக அர்ஷித் ராணா சேர்க்கப்பட்டுள்ளார். ஜேஇஇ மெயின் முதற்கட்ட தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டது. ஜேஇஇ மெயின் முதற்கட்ட தேர்வில் 14 பேர் 100% பெற்றுள்ளனர். ஜேஇஇ மெயின் முதற்கட்ட தேர்வு ஜனவரி 22, 23, 24, 28, 29ஆம் தேதிகளில் நடைபெற்றது. பாடகர் எஸ்பிபி பெயர் சூட்டல் பெயர் பலகையை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர். மறைந்த பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் நினைவாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள காம்தார் நகர் முதன்மை சாலைக்கு எஸ்பிபி பெயர் சூட்டல். சாலையின் பெயர் பலகையை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஏஐ தொழில்நுட்பத்தால் வேலை இழப்பு ஏற்படாது. பாதுகாப்பான முறையில் ஏஐ தொழில்நுட்பத்தை அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும். உலகின் தென்பகுதி மக்களுக்கும் ஏஐ தொழில்நுட்ப பலன்கள் சென்று சேர வேண்டும். ஏஐ தொழில்நுட்பத்தால் வேலை இழப்பு ஏற்படாது. அதன் இயல்பு மட்டுமே மாறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரூபாய் 7,375 கோடி மதிப்பிலான முதலீடுகளுக்கு அனுமதி. தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் ரூபாய் 7,375 கோடி மதிப்பிலான தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவையின் ஒப்புதல் மூலம் சுமார் 19,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உலகளாவிய திறன் மையங்கள், லெதர் அல்லாத காலணி, உணவுபடுத்தல் உள்ளிட்ட துறைகளில் தொழில்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளன. அயோத்தியில் அலை அலையாக பக்தர்கள் வெள்ளம். பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா செல்லும் பக்தர்கள் பலர் அயோத்தியா, காசி மற்றும் மதுரா, பிருந்தாவனம் செல்கின்றனர். எனவே அங்கெல்லாம் போக்குவரத்து பெரும் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. அயோத்தியில் நேற்று மட்டும் சுமார் 10 லட்சம் பேர் ஸ்ரீ ராம் லல்லாவை தரிசனம் செய்துள்ளனர். இருந்த போதிலும் லட்சக்கணக்கில் மக்கள் வந்து கொண்டே இருக்கின்றனர். தரிசன வரிசை நீண்டு கொண்டே செல்கின்றது. தெருக்கள், வீதிகள் மற்றும் சாலைகள் அனைத்தும் வாகனங்களால் நிறைந்து காணப்படுகின்றது. எனவே பள்ளிகளுக்கு அடுத்த சில நாட்களுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை நிலவரம். இன்று ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் 960 குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் ரூபாய் 63,520க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. 1 கிராம் ரூபாய் 7,940க்கு விற்பனை செய்யப்படுகின்றது.